உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவர் உங்களை வெட்கப்படுத்துவதற்காக கொண்டு வரவில்லை. நிச்சயமாக நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவு உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. வாக்குத்தத்தத்தை பிடித்தார்கள். அவர்களை கர்த்தர் செட்டில் பண்ணா இதே தேசத்திலே அவர்களுக்கு நல்ல வேலையை கொடுத்து 1 வருஷத்துக்குள்ள வீடை கொடுத்து இப்பொழுது 3 வருடத்துல பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல வீடு வாசல் எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இருக்கிறது நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறது விசுவாசம் இல்லை. அது இல்லை, ஆனா கடவுள் எனக்கு தருவார். அதுக்கு பேர் தான் விசுவாசம். நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்பிக்கை எப்படியாவது கிடைக்கும், விசுவாசம் இல்லைன்னா கூட கடவுள் எனக்கு தந்துடுவார். அந்த விசுவாசத்துலதான் ஆபிரகாம் செயல்பட்டிருக்கிறார். ஏன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக விசுவாசத்தில் தகப்பனானா. அது என்னங்க, அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்குது. He is our father in the sight of God, in whom he believed, the God who gives life to the dead and calls into being things that were not as though they were. இல்லாதத இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் தான். என்ன தெரியுமா அர்த்தம்? 2 அர்த்தம் இருக்குது. ஒண்ணு, இல்லாதத இருக்கிறத போல அழைக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிரியேட்டிவிட்டி தேவை. இல்லைன்னா அதை உருவாக்கணும் இல்லைங்க. இல்லைன்னா சும்மா கூப்பிட்டா வந்துடாது. அதை உருவாக்குகிற அந்த வல்லமை இருந்தாதான் அவர்களால் அதை செயல்படுத்த முடியும். அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவருடைய பெயர் ஏலோஹிம், சிருஷ்டிகர்த்தர். அவர் ஒரு காரியத்தை அவர் அழைத்தார் என்றால் அது இல்லைனா கூட அவர் வாயிலிருந்து வார்த்தை வந்த உடனேயே அது அப்படியே அற்புதத்தை கொண்டு வந்துவிடும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்க கடன் இருக்கிறீங்க, உங்களுக்கு குழந்தை இல்லாம கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்க, ஒரு வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்க, பிசினஸ்க்காக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, ஆனா இல்ல பணம் இல்ல, படிப்பு இல்ல, பிசினஸ் இல்ல, நிறைய இல்லன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றா, இந்த மாதம் அவர் என்ன செய்ய போகிறார்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து உயிர் தரப்போகிறார். அன்புடைய பிள்ளைகளே, அந்த இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், இதனுடைய மீனிங் அது எக்ஸ் நெஹிலியோ. எக்ஸ் நெஹிலியோனா என்ன அர்த்தம்னா, God has the ability to create new things. அன்னர் சொன்னார்ல ஏசாயா 43:19, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நிச்சயமாக நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு புதிய காரியத்தை அவர் உருவாக்க போகிறார்.